தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மாவுடைய பரிணாம வளர்ச்சியினுடைய 3 பாகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். 4வது ஒரு விதமான மனிதர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மனிதர்கள் பல பிறவிகள் எடுத்து 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 தவிச்சு களைச்சி போன ஒரு ஆன்மா. இவங்களுக்கு தேவை நிம்மதி, அமைதி. அது இல்லாமல் இருப்பாங்க, அது வேணும்னு அலைவாங்க இவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவர் சூப்பர் ஸ்டார். அவர்லாம் எங்கெங்கே ஓடி போய் அமைதியை தேடுறாரு, இமயமலை போகிறாரு, பெரிய பெரிய குருமார்களை பார்க்குறாரு. எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை டேக் இட் ஈஸிடா, ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில். எப்போ சாவான் என்னன்னே தெரியாது, நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மேலே பேரியும் புகழையும் வச்சுட்டு அலையிறது மூடத்தனம்டா. நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு நிம்மதி வேணும்னு அலைகிறாங்க பாருங்க. அவங்க தான் 4வது விதமான ஒரு ஆன்மாக்கள். இவங்க எப்படின்னா, பல ஜென்மங்களாக உழைச்சி பல குழந்தைகளை பெற்று பல மனைவிமார்கள், ஏகப்பட்ட அப்பா அம்மாக்கள் பிறந்து தவிச்சு களைச்சி ஒடுங்கி போன ஒரு ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறவெடுத்து களைச்சிட்டேன், இது போதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்திருப்பாங்க அந்த ஆன்மா. அவங்களுக்கு சில விட்ட தொட்ட குறைகள், அந்த கர்மாக்கள் இருக்கும், பூர்வ ஜென்ம கர்மாக்கள். அதை எடுத்துகிட்டு அவங்க ஒரு விதியில் ஒரு மனைவியை கட்டி குழந்தை குட்டியில் பெற்றுக்கிட்டு, அது பூலோக சிருஷ்டியினுடைய ரகசியம். குழந்தைக்கு பற்றி வர்றது இதெல்லாம் நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு ஞானங்கள், உங்களுக்கு தேவையான பொண்ணு பொருள் புண்ணியங்கள் கிடைக்கணும். அப்படின்னா மெயினாக இந்த குடும்பஸ்தர்கள் கல்யாணம் முடிச்சுக்கணும், குழந்தை குட்டியில் பெற்றுக்கணும். அந்த 2 ஆன்மாக்களுக்கு நம்ம வழி விடுறோம். அந்த புலவத்தில் நம்மளை மாதிரி கற்றுக்க வர்றதுக்கு அது ஒரு ஆன்மா வருது. அந்த நம்மளை மாதிரி அது கற்றுக்கும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது பேரு புகழை அடைய வந்திருக்கும். ஒன்று நல்லா திண்டு உண்டு உறங்கி ஜாலியாக இருக்கிறதுக்கே வந்திருக்கும். இப்படி கூட இருக்கலாம். அவங்கள என் பிள்ளை இப்படி பிறந்து வச்சு அப்படின்ட்டு நீங்கள் வருத்தப்பட்டு துயரப்பட்டு கிடக்கூடாது. உங்கள் மூலியமாக 2 குழந்தையோ 3 குழந்தையோ 1 குழந்தையோ நீங்கள் இந்த புலவத்துக்கு வழி விட்டுருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். நீங்கள் 100 வயசு வாழ்வதற்கு பெரிய மாபெரும் தர்மமே என்னடா, நீங்கள் 2 குழந்தைகள் இந்த புலவத்துக்கு கொடுத்தீங்க பாருங்க. இப்போ நீங்கள் பிறக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாங்களா? உங்களுடைய கர்மவினையை சமுந்து இங்கே அதை மூட்டு மூச்செல்லாம் அவுத்து அதை அனுபவித்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு கடவுளை போய் சென்றடைவதற்கு அந்த நம்மளுக்கு தாய் தந்தைகள் பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. அதேமாரி அது அவங்களுக்கு புண்ணியம். உங்களுடைய கர்மவினை எல்லாத்தையும் அனுபவித்து நல்ல முறையில் போகிறதுக்கு உங்களுக்கு புண்ணியம் குடும்பஸ்தர்கள் 2 குழந்தைகளோ 3 குழந்தையோ பெற்றுக்கிட்டு தான் அவங்க அனுபவிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆனந்தப்படுவாங்க. காரணம் நீங்கள் தானே, நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், தாய் தந்தையர்களை நிந்தனையாக பேசாதீங்க, அவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அவங்க மோசமானவங்க, நல்லவங்க, கெட்டவங்க. நீ பாரு, நீ எதுக்கு வந்திருக்க? நீ நல்லவனா? நீ ஏதோ அனுபவிக்கிறதுக்கு நீ வந்திருக்கீங்கள. வீடு தெரியாமல் பண்ணுற, தப்பு பண்ணுற, எல்லாம் சரி, எல்லாமே பண்ணுறீங்கள. உங்கன்னா வெளியே தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நினைக்கிறீமே இல்லையா? அப்போ நீ ஒரு வடிவெடுத்து நீ உன் கர்மவினையை அனுபவிக்கிறதுக்கு வந்த மாதிரி அவங்க ஒரு வடிவெடுத்து அவங்க ஒரு கர்மவினையை நோயை அனுபவிக்கிறதுக்கோ கடன் அனுபவிக்கிறதுக்கோ ஏதோ நல்ல விஷயங்கள் அனுபவிக்க எதுக்கோ ஒன்று வந்திருக்காங்க. உன்ன மாதிரி தானே அவங்க. அப்படி நினைங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுன்றது அடுத்து, உங்கள் குழந்தைன்றது அடுத்து. நீ ஒரு சோல் இண்டிவிஜுவல். நீங்கள் தனி, உங்கள் மனைவி தனி, உங்கள் அப்பா தனி, உங்கள் அம்மா தனி, எல்லாமே தனித்தனியாக அவங்க இந்த புலவத்தில் அவங்க செய்த அந்த பாவம் முடிச்சுகளை, புண்ணிய முடிச்சுகளை இங்கே அவுத்து விட்டு பூரா கழிச்சு விட்டு சும்மா துண்டை உதறி விட்டு போகிறது தான் வந்திருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில் மற்ற தாய்களையும் தந்தைகளையும் நிந்தனை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அருகதையே கிடையாது. அப்போ இந்த விட்ட உரை தொட்ட உரையில் இங்கே வந்திருக்கேன் நம்ம, சரிங்களா? இந்த மனிதர்கள் எப்படின்னா, இனிமேலுக்கு லைஃப் போதும்டா, கலைச்சி உருவெடுத்து போதும்ன்ற அந்த நிம்மதிக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நீங்கள் அவளை திட்டினீங்களாக்க பேசாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி போ, அவன் சூழ்நிலை, அவன் திட்டுறான், அவன் கடன் பெற்று போயிட்டான், முன்னாடி நல்லா இருந்தான், இன்றைக்கி போகிறே ஒரு 5000 ரூபா தரணும், கேட்டால் என்னை எப்படி பேசுகிறான், அவனுடைய சூழ்நிலை அவனை அப்படி பேச வைக்குது. இப்போ வீட்டுக்கு வர்ற மனைவி, அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி விடுமா,
ஏன் அந்த யாருக்கு எடுத்து குடிக்க மாட்டே, போக மாட்டே, வர மாட்டேன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். காரணம் என்னென்னா, அவங்க பிள்ளைகளால் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் சம்பாரித்து கொடுக்காதனால அவங்க நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கான், இல்லை உடலில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால எந்திரிச்சு நடக்க முடியாமல் குண்டா கூட இருந்திருக்கலாம். இதுதான் காரணம். அந்த வார்த்தை காரணம் கிடையாது. போய் எடுத்து போய் குடிப்போன்றது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ரைட், சரி சரி, இப்போ புரிஞ்சு கொண்ட மனிதர், ரைட் ரைட், சரி சத்தம் போடாத இரு, அவங்க போய் எடுத்து சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுப்பார்கள். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் மட்டும்தான் விட்டு கொடுப்பதே இல்லை. இதுதான் தார்மீகம். இந்த பூலோகத்தில் எல்லாமே அடுத்ததுக்காகத்தான் எல்லா உயிரினங்களும் இருக்குது. மனித ஒருத்தர் மட்டும் செல்ஃபாக இருக்கான். இந்த செல்ஃப் உங்களை என்னைக்கு விட்டு போகுதோ அன்னைக்கு நீங்கள் மனிதனாக நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சு உங்களை நீங்களே பார்த்து ஆனந்தப்பட்டு கொள்ளும் ஒரு நேரம் வரும். அப்போ இவங்க அந்த விட்ட உடத்தட்டெல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வாழ்க்கை போதுமுடா சாமி, இந்த இறைவனை போய் சென்றடையும்ண்டு எது மனிதர்கள் கொடுத்தாலும் அவர்கள் வைவதை திட்டுவதை அனைத்தையும் பொறுமையாக பொறுத்து மன்னித்து விடும் பக்குவத்தை பெறும் இந்த ஆன்மா. இவர்களே இறைவனை போய் சென்றடைவார்கள். இவர்களுக்கே மோட்ச பிராப்தி கிடைக்கும். இவர்களே மறுவாழ்வு இல்லாத ஒரு வாழ்வு பிறப்பார்கள். இவர்களுக்கு அடுத்து இந்த கரும்புமைக்கு வேலையே கிடையாது. இதற்கு மேலான ஒரு ஜீவனாக அவங்க பிறந்து போலாம் பொழுது மனிதர்களாக பிறக்க மாட்டார்கள். இவர்கள் மனதிலிருந்து முழுமையாக விடுதலையிலிருந்து முக்தி அடைந்த ஒரு ஆன்மாக்கள், இறைவனுக்கு ஒப்பான ஒரு ஆன்மா. நன்றி.